இங்க ஒரு ஃபேமிலி நடுக்கடல்ல ரொம்ப நாளா ஒரு சின்ன போட்ல மாட்டிட்டு இருக்காங்க. அங்க கடல்ல கிடைக்கிற மீன்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்றாங்க. அப்படி இருக்கிறப்ப பல நாள் ஆகியும் காப்பாற்றப்படாததால அந்த அப்பா நம்பிக்கையை இழந்துடுறாரு. ஒரு நாள் அவரு பசியால ரொம்ப வாடி போயிடுறாரு. அப்போ அவரோட சொந்த பையனையே சாப்பிட்டு உயிர் வாழலாமான்னு நினைக்கிறாரு. உடனே அந்த சின்ன பையனை சாகடிக்கிறதுக்காக தூக்க போறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அவரோட ஒய்ஃப் அவரை அங்கேயே தலையில ஒரு இரும்பு ராடால அடிச்சு கடல்ல தூக்கி போட்டுடுறான். அவனும் அங்கேயே செத்து போயிடுறான். அதுக்கப்புறமா அம்மாவும் 2 குழந்தைகளும் மட்டும் தனியா அந்த கடல்ல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. பசியால இப்போ ரொம்ப முடியாம ஆயிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அங்க ஒரு சின்ன தீவை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அது வெறும் மாயை தான் நினைக்கிறாங்க. ஆனா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரியலாவே ஒரு ஐலாண்டு தான். சந்தோஷத்துல வேகமா அந்த ஐலாண்ட்ல வந்து இறங்குறாங்க. அங்க கிடைச்ச கோகனட்டோட வாட்டரை அவங்க பசங்களுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க கிடைக்கிற பொருட்களை வச்சு சின்னதா ஒரு ஷெல்டரும் போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு அந்த தீவுல சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போறாங்க. அப்போ அதிசயமா அங்க ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது. அதை ஒரு ஜார்ல எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பனானா, பப்பாயா ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கிறதா பாக்குறாங்க. இனிமே குழந்தைங்க பசியால இறந்து போகாதுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு அங்க பெரிய புயலும் மழையும் வருது. உடனே திரும்பவும் அவங்க ஷெல்டருக்கு வேகமா ஓடி வந்து குழந்தையோட தலையில பிளாங்கெட்டால மூடுறாங்க. மழை நின்னதுன்னு பார்த்தா அந்த ஷெல்டர் முழுசா உடஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க நம்பிக்கையை இழந்து நின்ன டைம்ல திடீர்னு அவங்க பையன் அம்மான்னு கத்துறான். பார்த்தா தூரத்துல அங்க ஒரு குடிசை தனியா இருக்கும். அதை பார்த்ததும் அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமா பசங்களை கூட்டிட்டு அது என்ன குடிசைன்னே தெரியாம அதுக்குள்ள நம்பி போறாங்க. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.